ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிவா மேக்ஸ். எல்லாருமே இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? எப்படி எழுதிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் இதில் ஆன்சர் கீ கொடுக்குறேன் 1 மார்க்குக்கு மட்டும். இதில் இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக எழுதிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ இப்போது ஆன்சர் கீ என்னன்னு பார்க்கலாம். அண்ட் மேக்ஸுக்கு டைம் ஸ்கெட்யூல் கொடுத்துருக்கேன். இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். மேக்ஸ் எக்ஸாமும் நம்ம சூப்பராக அட்டென்ட் பண்ணோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு கொஷின், ஃபஸ்ட்டு சினானிம்ஸ். ஃபஸ்ட்டு சினானிம்ஸோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பிட். ஓகேங்களா? செகண்ட் கொஷனுக்கு வந்து ஃபைட். தேர்டு கொஷின் 4C A. ஃபோர்த்து கொஷின் ஆண்டனிம்ஸ். ஆண்டனிம்ஸ்க்கு வந்து டிஸ்அக்ரிமெண்ட். அது அக்ரிமெண்ட் டிஸ்அக்ரிமெண்ட்னு எழுதணும். அப்புறம் ஃபிஃப்த்து கொஷனுக்கு வந்து ஸ்ட்ராங். அடுத்து சிக்ஸ்த்து கொஷின் வந்து ப்ளசண்ட்டு. செவன்த்து கொஷின் ரொம்ப ஈஸியானது, ரிப்பீட்டடாக கேட்டதுதான். எய்த்து கொஷின் அக்யூரேட் இன்அக்யூரேட். அப்புறம் நைன்த்து கொஷின் அப்ரிவேஷன் ஆஃப் BCE. பிசியோட அப்ரிவேஷன் வந்து பிஃபோர் காமன் ஏரா. எங்கே இருக்கு? பிஃபோர் காமன் ஏரா, ஆப்ஷன் டி. 10th கொஷின் தேர் வில் பி அ ஷட் டவுன் நெக்ஸ்ட் வீக் இன் ஆஃபீஸ். இது புக் பேக் தான். நான் எத்தனை வாட்டி சொன்ன புக் பேக் பாருங்க, போதும் பாருங்க. புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. ஹவுஸ், ஹவுஸ் கீப்பிங் எழுதலாம், காம்பவுண்ட் வேர்ட். அப்புறம் fill in the blanks. Preposition. There are many problems of the disease in the east. Option D. At the 13th one, complete the following sentence using most appropriate tenses. So money dash in school for 5 years. For 5 years இருக்காங்க, ஆல்ரெடி இருக்காங்க. So has been working. ஏன் have வரக்கூடாது? மணின்றது சிங்குலர், அதனால has. அப்புறம் 14th one வந்து my mother called me dash I was playing football while I was playing a football. ஸோ எல்லாமே ஈஸி தான். எல்லா கொஷினும் கரெக்டாக எழுதிருக்கலாம். நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக எழுதுனீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் எழுத முடிஞ்சுதா? டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்ததா? அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங் எழுதிங்களா? என்ன பண்ணீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 5 o'clockலேருந்து இல்லை 4 o'clockலேருந்து ஸ்கெடியூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேக்ஸுக்கு மறக்காமல் போய் பாருங்கள். அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு எழுதுங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட வீடியோவில் நெக்ஸ்ட் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நிறைய லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.